சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஏவாவேலு வழக்கு 7 ஆண்டு சிறை, நீதிபதி தீர்ப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பம்பாடி ஏரியில சட்டவிரோதமா ரூபாய் 8 கோடி அளவில் மண் வெட்டி எடுத்து அதனை தனது குடும்ப நிலத்தில் கொட்டி திமுக இளைஞரணி மாநாடு நடத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுவுக்கு எதிரான லஞ்ச ஒழிப்பு துறையில அறப்போர் இயக்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. திமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஏவாவேலு மீது லஞ்ச ஒழிப்பு துறையில அறப்போர் இயக்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. திமுகவின் மாநாட்டிற்காக ரூபாய் 8 கோடிக்கு அதிக மதிப்பிலான மண்ணை சட்டவிரோதமாக அள்ளியதாக அந்த புகாரில் சொல்லப்படுது. இந்த புகார் சம்பந்தமாக அறப்போர் இயக்கம் தனது எக்ஸ் பக்கத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பம்பாடி ஏரியில 8 கோடி அளவில் மண் திருடியில் ஈடுபட்ட ஊழல் செய்து தன் குடும்ப நிலத்தில் தந்த மண்ணை கொட்டி நிலத்தை சமப்படுத்தி திமுக இளைஞரணி மாநாடு நடத்திய முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு, அவர் மகன் குமரன் மற்றும் அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்கத்தில் அறப்போர் புகார் அளிச்சிருக்கு. உடனடியாக வழக்கு பதிவு செய்து நேர்மையான விசாரணை நடத்த கோரி புகார் மற்றும் ஆதார ஆவணங்கள் இன்றைய தினம் அனுப்பியிருக்கிறோம். அதாவது 2025 டிசம்பர் 14 அன்று திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பம்பாடி கிராமத்தில் உள்ள கலைஞர் திடல் நிலத்தில் திமுக வடமண்டல இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்தவர் திமுக வடக்கு மண்டல பொறுப்பாளரான முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு. இந்த மாநாடு நடந்த 124 ஏக்கர் பரப்பளவு உள்ள கலைஞர் திடல் முன்னாள் அமைச்சர் வேலு மகன் ஏவா குமரனின் அருணை பிராக்ட்ரக்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமானது. இம்மாநாட்டிற்காக நிலத்தை சமன்படுத்துவதற்காக அருகில் உள்ள மலப்பம்பாடி ஏரியிலிருந்து கிட்டத்தட்ட 12 ஏக்கர் பரப்பளவில் 10 முதல் 23 அடி ஆழத்திற்கு மண்ணை சட்டவிரோதமாக தோண்டி எடுத்திருக்காங்க. முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு மற்றும் அவர் மகன். இது நவம்பர் மற்றும் டிசம்பர் 2025 காலகட்டத்தில் நடந்திருக்கு. தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் 1959 ரூல் 12(2) படி பொது பயன்பாட்டிற்காக ஏரியில் மண் எடுக்க 1 மீட்டருக்கு மேல் அனுமதி அளிக்க சட்டத்தில் இடமில்லை. ஆனால் இங்கு முன்னாள் அமைச்சரின் செல்வாக்கை பயன்படுத்தி சட்டவிரோதமாக 3 முதல் 7 மீட்டர் ஆழம் வரை லாரிகளின் மண் அள்ளப்பட்டு அப்போதைய அமைச்சரின் மகனின் நிலம் சமன்படுத்தப்பட்டது. இதனால் அரசுக்கு 8 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பும், விவசாயத்திற்கு பாதிப்பும் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. அறப்போர் இயக்கம் இந்த ஏரியை நேரடியாக ஆய்வு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு இழப்பை ஆவணம் செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 45 லட்சம் கன அடி மண் திருடப்பட்டு ரூபாய் 8 கோடிக்கு மேல் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாநாட்டிற்கு வரும் கூட்டத்திற்கு ஏதுவா மலப்பம்பாடி ஏரியின் கரை மீது அணுகு சாலை அகலமா பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர் வேலுவின் குடும்பத்திற்கு சொந்தமான நிலத்தின் வாயில் வரை நெடுஞ்சாலைத்துறை மூலம் சட்டவிரோதமா அணுகு சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாடு பாசன குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றல் சட்டம் 2007க்கு முற்றிலும் எதிரான குற்ற செயல். இதனால கண்டிப்பா ஏவாவேலு அவர்கள் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 7 ஆண்டுகள் வரை நிச்சயம் தண்டனை விதிக்கப்படலாம். மேலும் இந்த வழக்கு நீதிபதிகள் முன் விசாரணைக்கு வரும்போது ஏவாவேலு ஆஜராக வேண்டும். அவர் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருப்பதற்கு அவர் மீது லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்க தற்போது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் புகார் அளித்தும் பயனில்லையாம். இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை கண்டு அதிகாரிகளிடம் உழவர் உரிமை இயக்கம் நவம்பர் 25, 2005 புகார் அளித்தது. ஆனால் ஆட்சியர், தாசில்தார், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் அப்போதைய அமைச்சர் ஏவாவேலு மற்றும் அவரது மகன் சட்டவிரோதமாக மண் திருடுவதற்கும் அவர்கள் சொத்து சேர்ப்பதற்கும் வழிவகை செஞ்சிருக்கு. கலைஞர் திடல் நிலம் 124.56 ஏக்கர் நிலம். மேலும் 12ஆம் தேதி 2024 அன்று 46 கோடிக்கு அருணை அண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அதோடைய இயக்குனர் ஏவா குமரன் என்ற நிறுவனத்தால் வாங்கப்பட்டது. இந்நிலத்தை விற்பனை செய்த ரிஷி என்டர்பிரைசஸ் நிறுவனம் நெடுஞ்சாலைத்துறையில் பல 100 கோடி ஒப்பந்தங்களை பெற்று ஒப்பந்ததாரர் ஆவார். பாண்டித்துறையின் நிறுவனமாகும்.
அந்த நிறுவனம் அவரது மனைவி பெயரில் இருக்குது. அவருடைய நிறுவனங்களில் சோதனையிட்ட வருமான வரித்துறை 2022 பல கோடி ரூபாய் கணக்கில் வரப்படாத பணம் கண்டறியப்பட்டது. ஒரு சென்ட் நிலமே 1.5 முதல் 2 லட்சம் வரை விலை போகிறது என்று மக்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்க 124 ஏக்கர் நிலத்தை எப்படி வெறும் 46 கோடிக்கு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரரிடமே அப்போதைய நெடுஞ்சாலைத்துறை ஏவாவேலு மகன் 2024 வாங்கினார் என்பதும் அது குறித்து பணப்பரிவர்த்தனை குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என சொல்லப்படுது. இந்த புகார் ஏவாவேலுவிற்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஏவாவேலுவோ தொடர்ந்து ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் நாங்கள் என்ன பேசினோம் என்பதை நாங்களே சொல்லி வந்தோம். இப்போது அந்த காலம் மாறியிருக்கிறது. கேட்டால் லைவ் என்கிறார். காலையில் 8:30 மணிக்கு சட்டமன்றத்திற்குள் செல்கிறேன். நிகழ்வுகளை முடித்துவிட்டு வெளியே வரும்போது 5 மணி ஆகிவிடுகிறது. சட்டமன்றத்தில் நான் என்னவெல்லாம் பேசினேனோ அதையெல்லாம் அப்படியே கட் செய்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என சோசியல் மீடியாக்களில் ரீல்ஸுகளாக போட்டு விடுகிறார்கள். நான் இதை பார்த்துவிட்டு எப்படிங்க என்று கேட்டேன். அண்ணா, எல்லாம் லைவாக போய்விட்டது. நம் ஆட்கள் அதை கட் செய்து போட்டு விட்டார்கள் என சொல்கிறார்கள். இப்படியாக எல்லாம் உங்களுக்கு தெரிந்து விடுகிறது. எனவே நான் என்ன பேசினேன் என்பதை பற்றி என்ன சொல்ல என கூறினார். மேலும் சட்டமன்றத்தில் பேசப்படுவது நேரலையாக ஒளிபரப்பப்படும் என்று தாவேகா சொல்லியிருந்துச்சு. சொன்னது மாதிரியே அனைத்து நிகழ்ச்சிகளையும் நேரலையில் கொண்டு வந்துடுச்சு. இதைத்தான் ஏவாவேலு பேசியிருக்கிறார். வேலுவின் வீடியோவை ஷேர் செய்து பார்த்தீங்கன்னா தாவேகா சொன்னதை செய்துவிட்டது. தாவேகா ஆட்சியில் மாற்றத்தை உணர்ந்த ஏவாவேலு என்று தாவேகா கூறின்னு வராங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்றத்தின் நிகழ்வுகளை ஒன்றுவிடாமல் லைவ் செய்வோம் என்று திமுக கடந்த 2021 வாக்குறுதி கொடுத்தது. இருப்பினும் இந்த வாக்குறுதியை 2026 காலகட்டங்களில் திமுக நிறைவேற்றலை. பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆளும் கட்சிக்கு விரும்பத்தக்க விவாதங்கள், பேச்சுகள் மட்டுமே எடிட் செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டன. இது எதிர்க்கட்சியினர் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றம் லைவ் குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் நடந்தபோது லைவ் பாதியில் கட்டானது. இது எதிர்க்கட்சிகள் மத்தியில் விமர்சனங்களை கிளப்பியிருந்தது. தாவேகா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் திமுக எம்எல்ஏ ஏவாவேலு சட்டமன்ற லைவ் குறித்து பாசிட்டிவாக பேசியிருப்பது அவருடைய விஷயம். அதாவது அவருடைய ஊழல் வழக்குகளை விஜய் அவர்களும் அமலாக்கத்துறையும் தோண்டி வெளியில் எடுக்காமல் இருக்க வேண்டும் என சுமூகமாக ஏவாவேலு தற்போது செல்வதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மரியா வில்சனும் திடீரென டென்ஷனாய் பேசினால் அதற்கு ஏவாவேலு கவலைப்படாதீங்க, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்ககிட்ட இருந்து வந்து கேட்டவர் புதுசாக வந்தவர். அவர் ஒன்றும் காலங்காலமாக இருக்கிற திமுகவோட முக்கிய அமைச்சர் கிடையாது. அதனால் அவர் பேசின பேச்சு நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா என்னுடைய உறவினர்கள் தான் நீங்கள், என்னுடைய நண்பர்கள் தான் நீங்கள் என தொடர்ந்து பேசுவது ஸ்டாலின் அவர்களையே பெரும் டென்ஷனுக்கு ஆளாக்கியிருக்கான். ஏவாவேலு தன்னுடைய ஊழல் வழக்குகளையும் தன்னுடைய குடும்பத்தில் சேர்த்திருக்கும் லஞ்ச பணங்களையும் தாவேகா தொடாமல் இருப்பதற்காக இவ்வாறு பேசப்படுகிறதாக செய்திகளில் வெளியாகி கொண்டிருக்கிறது.